அதாவது பங்குச்சந்தை அப்படின்னு வரையில் நிறையா புத்தகங்கள், அட்வைசஸ் அவங்களோட இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் வித்த காசு குறைக்கவா போகுது, மணி இஸ் மணி. அதாவது என்ன பண்ணாலும் அது மணி தான். பட் ஆனால் என்னென்னா வர்ற பணம் எத்திக்கல் ஒரு வேல்யூஸ் அப்படிங்கிறத கடைபிடிச்சி வரணும். தப்பு பண்ணி வரணுங்கிறது இல்லை, நேர்மையில் நம்ம சம்பாதிக்கணும். தட் இஸ் த கிளியர் கட் அப்ஜெக்டிவ். ஓகே. அதாவது ஒரு புக்கில் என்னென்னா ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க, என்னென்னா வீடுகளை விற்று பங்கு சந்தையில் போடக்கூடாது, இது சரியா தப்பா? பட் நான் சொல்கிறேன், என்னோட கிளைண்ட்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அவங்க இரண்டாவதாக வச்சுருந்த வீடுகளை விற்றாங்க. அவங்க இருக்கிற வீடு இல்லை, இரண்டாவது செகண்ட் ஹவுஸை விற்றுட்டு பங்குச்சந்தையில் கொண்டு வந்து பணம் போட்டாங்க. அதுக்கப்புறம் சொற்ப ரேட்டில் வாங்கின பங்குகள்லாம் இன்றைக்கி 5 மடங்கு போய் தே எக்ஸிட்டட், தே மேட் வெரி பிக் மணி. இன்றைக்கி அவங்க அந்த பணத்தை வச்சு பங்களாவே வாங்கலாம். ஸோ வீடு விற்று இல்லை நிலத்தை விற்று பங்குச்சந்தையில் போடக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ எந்த பங்கை வாங்குகிறோம், எவ்வளவு காலம் வெயிட் பண்ண போகிறோம், அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். ஸோ சோர்ஸுக்கு இல்லைன்னா பணத்துக்கு சோர்ஸுக்கு எங்கே போவோம் நம்ம? ஓகே. ஏழையா பிறந்தது தப்பு இல்லை, ஆனால் ஏழையா செத்தா அது நம்மளோட தப்பு. ஓகே. ஸோ வாட் யூ ஹேவ் டன், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கடன் வாங்கி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா தப்பா? இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நானே எடுத்துக்கோங்க, ஷேர் ஓடின்னு ஒன்று இருக்கும். பட் அதை வச்சு நான் வேணும்னா எடுத்துக்குவேன், ரொட்டேட் பண்ணிப்பேன். இப்போ எஃப்ஐஐஸ் என்ன பண்ணுறாங்க, எஃப்ஐஐஸ் எடுத்துக்கோங்க, 0% லோனில் கடனை வாங்கி தானே இங்கே கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறதுனால அவங்க தே வாண்ட் டு செட்டில் புக் த ப்ராஃபிட் இயர் அண்ட் டேக் ஹோம் அண்ட் செட்டில் தேர் லோன். இது கடன் தானே, இதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ திரும்பவும் எந்த பங்கை வாங்குறீங்க, எந்த டயத்தில் வாங்குறீங்க, அந்த சைக்கிள் கரெக்டாக இருக்கா, தட் இஸ் த மேட்டர். ஸோ நீங்கள் நுணுக்கங்களை கற்றுக்கணும், ஃபண்டமெண்டல்ஸை கற்றுக்கணும், திறமைகளை வளர்த்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தப்பு. ஓகே. ஸோ செய்கிறத பர்ஃபெக்டாக செய்யணும். நம்ம தப்பு பண்ணிட்டு அது தப்புன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் ஃபுல் டைம் ட்ரேடர் வராதிங்க அப்படிங்கிறாரு. இப்போ நான்லாம் ஃபுல் டைமாக மார்க்கெட்டில் தான் இருக்கேன், பங்கு தரகர், பங்குச்சந்தை தான் வாழ்க்கை. அதுக்காக நான் என்ன ட்ரேடே பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா? இன்னொன்று, ட்ரேடே பண்ணாலும் இப்போ PR சுந்தர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கீழே இருந்து தானே மேலே வந்தேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு வாரன் பஃபேயா இருக்கட்டும், அவர் என்ன ஃபுல் டைமா மார்க்கெட்ல தானே இருக்காரு. ஹி இஸ் நாட் அ ஸ்டாக் பிக்கர், ஐ எம் அ பிசினஸ் பிக்கர்னு அவர் சொல்லிக்கலாம். பட் ஃபுல் டைம் அதுதானே இருக்காரு. இப்போ நம்ம ராகேஷ் ஜின்ஜின்வாலா எடுத்துக்கோங்க, அவர் என்ன வெளியில ஒர்க் பண்ணிக்கிட்டு பார்ட் டைம்லயா மார்க்கெட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஃபுல் டைம்ல தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. டே ட்ரேடிங்கிறது வேற, அன்னைக்கு நம்ம செலவுகளுக்கு இதுல இருந்து சம்பாரிச்சு தான் வாழ்வாதாரத்தை நடத்தணுங்கிற நிலைமை வேற, முதலீடுங்கிறது வேற. நீங்க இதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்க இதுல இருந்தா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். வேலை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இஃப் யூ ட்ரேட் இதுலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதுலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதனால ஃபுல் டைமா வர்றதுனால எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் சப்போர்ட்டிவா பேசுறேன். ஓகே. அப்புறம் இதுல பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன டேக்அவே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சரி இது தவறுன்னு எதுவுமே பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பண்ணது சரி, நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க பண்ணது தப்பு. ஸோ இதுக்கு காலம் தான் பதில் சொல்ல முடியும், நீங்களோ நானோ கிடையாது. என்னன்னா 3 வாட்டி ஃபெயிலியர் ஆகலாம், 3வது வாட்டிக்கு மேல ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா மூட்டையை கட்டி வச்சுட்டு யூ ஷுட் கோ அவுட். தட் இஸ் த சொல்யூஷன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, நிறையா பேர் இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஃபேமிலிக்குள்ளர இதில் இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. யூ ஹாவ் டு டிஸ்கஸ். நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறத யூ ஷுட் இன்ஃபார்ம் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதாவது போய் குழந்தைகிட்ட போய் சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் உங்கள் ஒய்ஃபுக்கிட்டக்க மறைக்காமல் இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு
பிளிங்கர்ஸ், இப்போ குதிரைக்கு ஏன் கடிவாளம் போடுறோமோ அந்த மாதிரி ஒரு பிளிங்கர்ஸ் உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் யூ வில் அன்வான்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, யூ வில் பி மோர் ஃபோக்கஸ்டு. ஸோ அதுதான் செய்யக்கூடாத ஒன்று. ஆனால் எல்லாரும் அதைத்தான் செய்கிறாங்க. இதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, எந்த புக்லையும் இதை எழுத மாட்டான். அதனால நான் சொல்கிறேன். சி யுவர் டே டு டே லைஃப் சொல்லியாச்சு. ஸோ தேர் இஸ் அ சேயிங், ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் ஒன்று இருக்குது, எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி வந்து பங்குச்சந்தைக்கும் பொருந்தும். எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் ஸ்டாக் மார்க்கெட் டூ. ஸோ தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங், ஒன்லி டைம் கேன் ஆன்சர். ஸோ அதனால எந்த டைமிங்கில் எந்த வேல்யூவேஷனில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். 100 ரூபா பொருளை வந்து 10 ரூபாய்க்கு வைக்க முடியும், 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு வைக்க முடியும். அதுதான் பங்குச்சந்தை. நீங்கள் 100 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறீங்களா இல்லை 200 ரூபா கொடுத்து வாங்குறீங்களா அப்படிங்கிறது மேட்டர்ஸ். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ரூபா பொருளை 30 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா லிவரேஜ் 70%. அதாவது வாரன் பஃபே அடிக்கடி சொல்லுவாங்க, the price is what you pay, the value is what you get. ஸோ அதனால there is no right or wrong, profit is right, loss is wrong. ஸோ இது வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து மோர் ப்ராக்டிக்கலாக இதை வந்து எடுத்து சொன்னேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.